ஓப்போ F21 Pro 4G இந்த மாடல் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம். இந்த மாடலுக்கு ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எல்இடி இந்த மாடலுடைய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டிஸ்பிளே. செல்ஃபோனை பொறுத்தவரை நம்ம பொதுவாக 2 டிஸ்பிளே சொல்கிறோம், எல்சிடி டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே. இந்த எல்இடி டிஸ்பிளேலேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. நம்ம செல்ஃபோன் சர்வீஸ்க்கு வரும்போது அந்த மாடல் எல்இடி டிஸ்பிளேவா எல்சிடி டிஸ்பிளேவா மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே. எல்இடி டிஸ்பிளே பொறுத்தவரையும் டிஸ்பிளே டேமேஜ் ஆச்சுன்னா பாருங்கள், மேலே வந்து எந்த டேமேஜும் கிடையாது, பக்காவாக இருக்குது. மேலே எந்த கிளாஸும் உடையல. ஆனால் எல்இடி டிஸ்பிளே பொறுத்தவரையும் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற லைட்டிங் போயிடும். இதே எல்சிடி டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு உடஞ்சி போனதெல்லாம் தெரிஞ்சு வெளிச்சம் வெளியே வரும். பட் எல்இடி டிஸ்பிளே பொறுத்தவரையும் வெளிச்சம் வெளியே வராது, இருட்டாக தான் இருக்கும். இந்த மாடல் வந்து பேக் டோரை அறுக்கிற மாதிரி வரும். இப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா பிளைடு. சென்டர் கேஸுக்கும் பேக் டோருக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா எல்இ மாடலுக்கு. அப்போ அந்த கேப்பை யூஸ் பண்ணி பிளைடை யூஸ் பண்ணணும். லைட்டாக ஒரு செட்டு பெட்ரோல், லைட்டாக பிளைடை அமுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த கேப் வந்து பெருசாகும். அப்போ பெருசாகும்போது இந்த அட்டையை உள்ளே போட்டுக்கணும். இப்போ பிளைடு எடுத்துடலாம். இந்த அட்டையை மெதுவாக அறுத்து கொண்டு வரலாம். நான் இங்கே வர்றேன்னா இங்கே என்னுடைய விரல் வந்து அமுத்தி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செட்டு பெட்ரோல். சில பேக் டோரை கழட்டும் போது நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னென்ன மாடல்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இது பெட்ரோல் போட்டாலும் இந்த டோர் ஒன்றும் ஆகாது. சில மாடல் என்னென்னா பெட்ரோல் போடும்போது டோர் வந்து கிராக் ஆகும், லைட்டாக கிராக் ஆகும். சில மாடலில் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணும்போது பெயிண்ட் உரியும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அது என்னென்ன மாடல்னு வர வீடியோக்குள்ளே நிறைய பார்க்கலாம். இப்போ F21 ப்ரோவை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பேக் டோரை கழட்டுறக்கு அறுக்கிறதுக்கு நான் ஹாட் கன் எதுவும் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு டெம்பர் கிளாஸ் கீழே வர்ற இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரீட். நிறைய மாடலில் இங்கே ஃபுல்லாக அறுத்து எடுத்துருவோம். இந்த கேமரா கிட்ட மட்டும் லாக் ஆகிக்கும். அப்போ டப்புன்னு இழுத்துடக்கூடாது. இழுத்திங்கன்னா இது கட் ஆகிரும். இழுக்கக்கூடாது. லைட்டாக கிராஸ் அப்படி வச்சு லைட்டாக 2 ட்ராப் பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா அது மெதுவாக கலண்டு வரும். இந்த மாடல் வந்து அன்ஓப்பன் பீஸ். இந்த ஸ்க்ரூ பக்கத்தில் ஸ்டிக்கர் வந்து இன்னும் பிரியாமல் இருக்குது. சரி, இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம். இப்போ எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம கழட்டியாச்சு. சிம் அவுட்ரு கழட்டணும். சிம் அவுட்ரு கழட்டியாச்சு. இப்போது ஓப்பனரை வச்சு, இதோட நகம் இருந்தால் நகம், ஓப்பனர் வச்சு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன்.
எடுத்துனே ஃபஸ்ட்டு பேட்ரி கழட்டிடணும். பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை கழட்டிடணும். ஏன்னா இது எல்இடி மாடல் பொறுத்தவரையும் நம்ம பேட்ரி கழட்ட வேண்டியதில்லை. கேஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ தான் வரும் ஸ்ட்ரிப்பு. இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப். மீண்டும் இப்போது பேட்ரி ஸ்ட்ரிப்பை கழட்டுறோம். பேட்ரி கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்இடி செட்டை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேட்ரி கழட்ட வேண்டியதில்லை. பேட்ரி கனெக்டை கழட்டி விட்டுட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா கீழே தான் வரும். இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பு என்ன அப்படின்னா மதர் போர்டிலிருந்து டிஸ்பிளேக்கு வர லைன் தான் இந்த ஸ்ட்ரிப்பு. இன்னொரு ஸ்ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா மதர் போர்டிலிருந்து டிஸ்பிளே கனெக்டருக்கு வர ஸ்ட்ரிப்பு. இன்னொரு ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா சார்ஜிங் கனெக்டரு, மைக்கு, ஹெட்ஃபோனு, ரிங்கருக்கு வர அந்த ஸ்ட்ரிப்பு. சரி, நமக்கு தேவை டிஸ்பிளே தான் மாற்ற போகிறோம். ஏற்கனவே இந்த டிஸ்பிளே வந்து கழண்டு தான் வந்திருக்கு. அப்படி கழண்டு உங்களுக்கு வர டிஸ்பிளே கழண்டு வரலைன்னா ஜஸ்ட்டு இந்த மிடில் கேஸுக்கும் டிஸ்பிளேக்கும் ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் ப்ளைடை வச்சு லைட்டாக நகர்த்தினீங்கன்னா லைட்டாக பெட்ரோல் போட்டு அறுத்து எடுத்தால் இந்த மாதிரி அட்டையை எடுத்து உள்ளோட்டு அறுத்து எடுத்தால் வந்துடும். இந்த மாடல் ஏற்கனவே கழண்டு வர்றதுனால நம்ம அந்த வேலைக்கு நிற்கலை. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை வந்து கழட்டணும் அப்படின்னா என்னென்னா நிறைய ஓப்போ, விவோ, ரியல்மி மாடல்களில் டிஸ்பிளேக்கு அடியில் ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி உங்களால் கழட்ட முடிஞ்சதுன்னா நீங்கள் கழட்டுங்க. இல்லைன்னா இந்த போர்டை கழட்ட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம மேலோட்டமாக கழட்டுருவோம். ஏன்னா மேலேயே தெரியுது ரப்பர். அப்புறம் கழட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக டிஸ்பிளே கழண்டு வந்துடும். புது டிஸ்பிளே வந்து வச்சு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா OnePlus Nord CE2, Reno 7S, Reno 7 இந்த மாடலுக்கு எல்லாமே சூட் ஆகும். இந்த டிஸ்பிளே கனெக்டர் கேஸில் அதுக்கு உண்டான கேப் இருக்கும். அது மூலிமா டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டான பொசிஷனில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அமுத்திடக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஆன் பண்ணி பார்ப்போம்.